Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பர் ஈஸியான காஃபி பீன் குக்கி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் நம்ம எக் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காஃபி ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடான வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எனி கைண்ட் ஆஃப் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 100 ml மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி மிக்சரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்குக்கு சப்ஸ்டியூட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம எக் போடுறதுக்கு பதிலாக இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா ஃபோமியாக வரும். இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் கொக்கோ பவுடரை ஆட் பண்ணலாம். பட் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டன்ட் இல்லாமல் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டார்க் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு திக்காக நம்மளோட குக்கி பேட்டர் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கிங் பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட குக்கி காஃபி பீன் ஷேப்புக்கு செஞ்சுட்டு அதில் நடுவில் மிடில் லைட்டாக ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. இப்படி காஃபி பீன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது முன்னாடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் அவன் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. காஃபி பீன் மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக இப்படி ட்ரேயில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிட்ட கிட்ட இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இது 180 டிகிரியில் வந்து ஒரு 15 to 20 minutes வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன் பேஸ் பண்ணி டைம் வேரி ஆகலாம். 5 minutes வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடலாம், இல்லைனா 5 minutes எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த மாவில் வந்து நம்ம சாக்கோஃபில் குக்கி மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு இந்த டவ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி தான் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தால் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டவ் எடுத்துகிட்டு அது இப்படி நல்லா தட்டிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் வச்சுக்கோங்க. டார்க் சாக்லேட் இல்லைனா மில்க் சாக்லேட் ஆர் ஒயிட் சாக்லேட் எந்த சாக்லேட் வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஷேப் வேணாலும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட் ஃபில்லிங் பண்ணுற டைம் அதோட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ளெயினாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி என்ன ஷேப்ஸ் வேணாலும், இல்லைனா லைட்டாக நைஃப் வச்சு மேலே இம்ப்ரெஷன் கொடுத்தா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் டெம்பரேச்சரில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரியில் 15 to 20 minutes வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி பீன் குக்கி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இமீடியட்டாக எடுத்திங்கன்னா நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. சூப்பரான காஃபி பீன் குக்கி ரெடி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குட்டீஸ்களுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் வைக்கணுன்னா கூட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். எக் கூட யூஸ் பண்ணல. ஸோ வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இதை சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் ஃபில் பண்ணது வந்துட்டு கட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளாடி நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பர் குயியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே. ஸோ இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கீஸ் ரெசிபீஸ் தென் கேக் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.